அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை தேடி தந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுகவை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறப்பாக வழிநடத்தியவர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள். இவர்களின் இருவரின் ஒட்டுமொத்த மரியாதையும் சீர்குலைக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூரில் செய்த சம்பவம் தான் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கும் தயங்குகிறது. வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். கூவத்தூரில் என்னென்ன நடந்தது என்பதை தெள்ள தெளிவாக முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். கூவத்தூரில் நடிகைகள் விவகாரம், பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன் உள்ளிட்ட யூடியூப் சேனல்கள் மீது கருணாஸ் போலீஸ் வழக்கு பதிவும் செய்துள்ளனர். ஏற்கனவே கூவத்தூரில் நடைபெற்ற ஒட்டுமொத்த விமர்சனத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஏவி ராஜு அவர்கள் கூறிய ஒற்றை வார்த்தை தான் கருணாஸ் அவர்கள் தான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் என்று. கூவத்தூரில் யாரும் வெளியே தப்பித்துவிடக்கூடாது என்பதற்காக 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட ஒரே பகுதி கூவத்தூர் மட்டும்தான் என்று கருணாஸ் அவர்கள் கூறியதன் அடிப்படையில் தான் கூவத்தூரில் ரிசார்ட் தேர்வு செய்யப்பட்டது. மேலும் இதில் முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இதில் நிச்சயமாக கலந்து கொள்ளப்பட வேண்டும் என்று கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பதற்கு முன்பாக சசிகலா அவர்கள் அறிவித்தார். அந்த கூட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடுத்த முதல்வராக சசிகலா அவர்கள் தேர்வு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், கூவத்தூரில் எதற்காக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் அமைந்தது. காரணம், அதிமுகவில் இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் 2 முறை புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய நேரம் இருந்ததன் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்த முதல்வராக பன்னீர்செல்வம் அவர்களைத்தான் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் தேர்வு செய்தார். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்திருக்க வேண்டும். ஒரு முறை அல்ல, 2 முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கு இருந்தார் என்ற ஒரு கணக்கே தெரியாமல் தான் அதிமுகவில் அவரது பதவியும் இருந்தது. திடீர் திருப்பமாக சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்ததும், சசிகலா அவர்களின் காலில் தவிழ்ந்ததும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தந்திரம் என்றே நாம் கூறலாம். கூவத்தூரில் கூடிய அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் பாரபட்சம் பார்க்காமல் அனைத்து சலுகைகளையும் தனது சொத்துக்களை விற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தார் என்றும் கூறப்படுகிறது. பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து எம்எல்ஏ பதவியையும் பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து முதல்வர் பதவியையும் பறிக்க வேண்டும் என்பதற்காக சதித்திட்டத்தை தீட்டியவர் எடப்பாடி பழனிசாமி என்று ஏவி ராஜு அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் அடுத்த முதல்வராக பன்னீர்செல்வம் அவர்கள் நீடித்தால் நிச்சயமாக அதிமுகவின் தளம் பன்னீர்செல்வம் அவர்களின் கைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக சதித்திட்டத்தை அமைச்சரவையில் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததாகவும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் ஏவி ராஜு அவர்கள். குறிப்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு முதலமைச்சர் பதவியை பிடிக்க சசிகலா முயற்சி செய்தார். இதன் காரணமாகத்தான் தற்பொழுது தற்காலிகமாக முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் சசிகலா இவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்ட பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவிற்கு எதிராக ஜெயலலிதா சமாதிக்கு சென்று மௌன விரதம் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதாவது மெரினா கடற்கரையில் உண்ணாவிரதம் இருந்து சசிகலா அவர்களுக்கு எதிர்ப்பையும் தெரிவித்தார் பன்னீர்செல்வம் அவர்கள். இதையடுத்து சசிகலா அவர்கள் தனது ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்களை சொகுசு பேருந்துகளின் மூலமாக கூவத்தூரில் தனியார் விடுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு சகல வசதிகளையும் வழங்கினார். இதில் தங்க வைக்கப்பட்டிருந்த அனைத்து எம்எல்ஏக்களும் சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது அதிமுகவில் நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு அவர்கள் மூலமாகத்தான் அனைத்து செய்தி ஊடகங்களுக்கும் தெரிய வந்திருக்கிறது. என்னவென்றால், அனைத்து அதிமுகவின் எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களின் ஆசைக்கு இணங்க கருணாஸ் அவர்களின் மூலமாக பலவிதமான சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் அதை ஆதாரமாகவும் வீடியோ மூலமாகவும் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் என்றும், தற்பொழுது என்னையவே கட்சியிலிருந்து நீக்கிவிட்டான் எடப்பாடி என்றும், அதன் கோபத்தை நான் வெளிப்படுத்துவதற்கான அனைத்தையும் நான் நீதிமன்றத்தின் மூலமாகவே நான் நாடுவேன் என்றும் தற்பொழுது சேலம் தெற்கு மாவட்ட நிர்வாகியாக இருந்த ஏவி ராஜு அவர்கள் கூறியுள்ளார். இதில் பல நடிகைகளின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறும். இருந்தாலும் பரவாயில்லை, உண்மை நிலைத்து நிற்க வேண்டும். பன்னீர்செல்வம் அண்ணனின் வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கிறது என்பதையும் குறித்திருக்கிறார். காரணம், அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் அவர்களின் பதவி பறிக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக வழக்கும் நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கு
எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக வந்துவிட்டால் அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் முழுமையாக நீக்கப்பட்டு விடுவார். இதனை தடுக்கத்தான் தற்பொழுது ஏவி ராஜு அவர்கள் அனைத்து ஆதாரங்களையும் தனது பதவியை பறிபோனாலும் பிரச்சனை இல்லை என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இதில் நீதிமன்றத்திலேயே அனைத்து ஆதாரங்களுடன் சமர்ப்பிப்பேன் என்றும் ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்ததை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.